ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊளி மீன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக, அதுவும் நல்ல வில்லேஜ் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட மண் சட்டி இருந்துச்சு அப்படின்னா அதில் குழம்பு செஞ்சு பாருங்கள், இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், நல்ல ஒரு பெரிய பூண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இடித்து சேர்க்கும்போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா குழம்புல இறங்கி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 பழுத்த தக்காளியாக இது நல்லா வந்து மிக்சியில் போட்டு நான் அரைச்சி இதில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்ச நேரம் அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்க்குறதா இருந்தாலுமே இந்த டைமில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் சிம் பண்ணி வச்சுருங்க. அந்த தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்ச நேரம் போகட்டும். இப்போ இதில் வந்து மசால் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து தனியா பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் இல்லைனா ஒரு 3/4 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி செய்ய போகிற குழம்புல வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஒரு கெட்டித்தன்மை வேணும் அப்படிங்கிறதுனால வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இதிலலாம் வந்து சேர்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு அந்த கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து தக்காளி இதெல்லாமே வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை வந்து கரைச்சிட்டு அதையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். மீன் குழம்ப பொறுத்த அளவுக்கு கொஞ்சமாக புளி எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும் போது தான் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த மீனோட அந்த கவிச்ச ஸ்மெல் இல்லாமலும் இருக்கும். ஸோ அதனால தான் எப்பயுமே இந்த மீன் குழம்பு இந்த நான்வெஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக கொஞ்சம் போடும்போது அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டுட்டு இது நல்லா கொதிக்க வைங்க. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு வச்சிடுறேன். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மீன் வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் தலை இதெல்லாம் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஏன்னா தலைலாம் வேகணும் அப்படின்னா நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நடு பீசஸாகவே வந்து போடுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 7லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். ஸோ வந்து நான் இன்றைக்கி பீசஸாக தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். இது நல்லா கொதித்து வரட்டும். இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக மிளகு, ஜீரகம் வந்து லைட்டாக நுணுக்கிட்டு அதையுமே நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஃபாஸ்ட்டாக வைங்க. ஒரு 5 நிமிஷம் போல் ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம் பண்ணிவிடுங்க. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் போல் வச்சுருத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மீனும் நல்லா சாஃப்டாக வெந்துடும், நல்லா உடையாமலும் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே நல்லா மிதந்து வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா 1 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்ல வில்லேஜ் ஸ்டைலில் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஊளி மீன் குழம்பு வந்து ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லா உங்களுக்கு உப்பு, கார, புளிப்பெல்லாம் சேர்த்து மீன் குழம்பு சாப்பிடணும் அப்படின்னா இந்த மீன் குழம்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கொஞ்சம் மீடியமான காரம், எங்களுக்கு புளிப்பெல்லாம் வந்து ரொம்ப வேணாம் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய மீன் குழம்பு ரெசிப்பியும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நல்ல மீன் குழம்பு வச்சுட்டு மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா
நல்லா தேன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி. அதே மாரி நல்லா உங்களுக்கு அந்த மீன் குழம்புல வந்து நல்லா புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் இறங்கி அந்த ஒரு வாசனையும் சரி, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ என் கூட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.